குப்பம்பட்டி வடக்கு ஒன்றியம் அப்பிப்பாளையம் ஊராட்சி வளர்ச்சி மற்றும் சாதனை பணிகள். மொத்த மதிப்பீடு ரூபாய் 3.6 கோடி. மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், இருப்பிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தி ஊராட்சியை தன்னிறைவு பெற்றதாக மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் மதிப்பீடு ரூபாய் 1.32 கோடி. ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் புதிய தார் சாலைகள், ஃபேவர் பிளாக் நடைபாதைகள் மற்றும் கான்கிரீட் சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கலைஞர் கனவு இல்லம் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்கும் நோக்கில் ரூபாய் 18.60 லட்சம் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. என்னோட நேம் திவ்யா. நான் அப்பிவளை ஊராட்சியிலேருந்து பேசுகிறேன். அரசக்கரபாணி சார் ஃபஸ்ட்டு காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம்னா ஒரு முக்கியமான ஒன்று குழந்தைகளுக்கு. அது இது பண்ணுறனால நிறையா குழந்தைகள் அதில் பயனடைஞ்சிட்டு வராங்க. இன்னும் ரெண்டாவது என்னென்னா நியாய விலைக்கடை. அது பழுதடைஞ்சிச்சு. அதனால் ஒரு புதுசாக ஒன்று கட்டி அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது அப்போ எங்களுக்கு குடிநீர் பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் அன்னைக்கு நாங்கள் சொன்னோன்னே அடுத்த நாளே அந்த குடிநீர் பிரச்சனைகளை எங்களுக்கு இது பண்ணுறதுக்காக லாரியில் தண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊராட்சியில் 15 குழு செயல்பட்டுட்டு வருது. அதில் கூட்டுறவுலேருந்து எல்லா குழுக்களுக்குமே வெளிக்கடன் கொடுத்துருக்காங்க. அதனால் நிறையா பேர் அதில் பயனடைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. எங்கள் கிராம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மயான பாதை நாங்கள் 3 தலைமுறையாக போகிறக்கு பாதை இல்லாமல் இருந்தது. அது அமைச்சர் பேசி முடிவு பண்ணி சிமெண்ட் ரோடு போட்டாச்சு. ஒரு குடும்பத்துலேயும் ரெண்டு குடும்பம் 3 குடும்பம் இருந்தது. இப்போ அதுக்கு அமைச்சர் என்ன பண்ணார், சார் எல்லாத்துக்கும் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் இடத்தை ஏற்பாடு பண்ணிட்டாரு. எல்லா மக்களும் பயனடைகிறாங்க. விவசாயிகளின் நலனுக்காக ரூபாய் 18.42 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கதிரடிக்கும் தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பசுமை ஊர் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க ரூபாய் 2.84 லட்சம் மதிப்பீட்டில் பசுமை மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதே மாதிரி நிறைய திட்டங்கள் அரசக்கரபாணி சார் எங்கள் ஊராட்சிக்கு பண்ணியிருக்காரு. இன்னும் அரசக்கரபாணி சார் தான் வரணும். அடுத்த முறையும் இதே ஆட்சி வந்தால் நிறைய திட்டங்கள் செய்வாங்க. அதனால இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். அது போல் எப்போ போய் பார்த்தாலும் யார் போனாலும் அவர் நேரடியாக சந்திக்க முடியும். அதனால் எங்களுக்கு நிறைய பயனை அடைஞ்சிருக்கிறோம். இனிமேலும் பயனடைகிறதுக்காக அவரே இந்த மீண்டும் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலர்ந்து அமைச்சரே எங்களோட வெற்றிக்காக செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இதிலிருந்து இது வரைக்கும் அவங்க ஆட்சி நல்லா இருந்தது. இதுக்கு மேலே அவங்க ஆட்சியே இருந்தனால சந்தோஷமா இருக்கு. 7வது முறையாகவும் நம்ம அமைச்சர் தான் ஜெயிக்க போறாரு. உறுதி அதிக 1 லட்சம் வாக்கு மேலே ஜெயிக்க போறாரு. மீண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் ஐயா தான் முதலமைச்சர் ஆக போறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சக்கரபாணி தாத்தா தான் ஜெயிப்பாரு. ஸ்டாலின் தாத்தா தான் முதலமைச்சர் ஆவாரு. கண்டிப்பா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு வெல்லும்.